ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம். நிறைய மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நெக்ஸ்ட் பேட்ச் எப்ப சார்? நம்ம டெலிகிராமா இருக்கட்டும், டெலிகிராம்லயே காமன் குரூப்பா இருக்கு, அதுலயா இருக்கட்டும், அதே நேரத்துல பர்சனலா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. 2025க்கான ஃபுல் பேட்ச், அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வந்து கொடுக்கறதா இருக்கிறோம். அந்த ஒரு வருஷத்துல வந்து எல்லா எக்ஸாமுமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும். அந்த எல்லா எக்ஸாமுமே என்னென்ன அண்ட் இது வரைக்கும் நம்ம செஞ்ச தவறுகள், அதாவது ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு சில புக்கு வந்து படிக்காம விட்டுருப்போம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருப்போம். ஆனா வந்து அந்த கட் ஆஃபை தாண்ட முடிஞ்சிருக்காது. அதாவது இப்ப 150 அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க குரூப் 2லன்னு வச்சுக்கோங்க. ஸோ 140 வரைக்கும் வருது சார், 45 வரைக்கும் வருது சார். அதனால அந்த 5 இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டேன். இப்படி இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், என்ன தப்பு பண்ணீங்க, இந்த தப்புல இருந்து இந்த தவறுல இருந்து திருத்திட்டு வரணும். ஸோ இது சம்பந்தமாகத்தான் வந்து இந்த பேட்ச் வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு ஸ்டடி பேட்சாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த பேட்ச்ல வந்து நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஏது, அதை பத்தின டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. லிமிடெட் சீட் தான். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாலே போதும். 10 மாசத்துக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எல்லா எக்ஸாமுமே இப்ப குரூப் 1ல இருந்து குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஜிஎஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஜிஎஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இரு மொழியிலையுமே கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கற்பதேசத்துல பேட்ச் ஆரம்பிக்கும் போது இருந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்னு சொல்லும் போது குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் குரூப் 4 இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4 தாண்டி இப்போ குரூப் 3 எடுத்துக்கலாம், அதுலயும் தமிழ் இருக்கு. அதே மாதிரி வந்து குரூப் 8 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயுமே தமிழ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஈவன் இன்ஜினியரிங் சர்வீஸா இருக்கட்டும், வேற எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஒரு பேப்பர் தமிழ் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல வந்து ஜிஎஸும் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பர் இருக்கும். அப்ப இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உள்ளுக்குள்ள வர்றதுனால நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லோருமே இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இதுல நீங்க ஒன் டைம் ஃபீஸ் தான் பே பண்ண போறீங்க. வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த வீக்லி டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சண்டே மட்டும் தான் வந்து நடக்கும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஹோம் மேக்கரா இருக்கட்டும், அதே நேரத்துல ஜாபுக்கு போகக்கூடியவங்களா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே வந்து அந்த சண்டே மட்டும் நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படின்னு கேட்டா 100 கொஸ்டின் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. அந்த இது வந்து டெஸ்ட் பேட்ச் கிடையாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சார் 200 கொஸ்டின் அப்படியே டிஎன்பிஎஸ்சி மாடல்ல இருந்தா தானே சார் நாங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா இது டெஸ்ட் பேட்ச் இல்லப்பா. இது வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்து கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சதை டெஸ்டா அடிக்க போறீங்க. அதுவும் வந்து டெய்லி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சார் டெய்லி கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப டெய்லி கிளாஸ் வந்து இப்ப திங்கள் எடுத்துக்கோங்க, மண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் எப்படி இருக்கும்னு கேட்டா ஒவ்வொரு இயல் வைஸ் வந்து இருக்கும். இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல இருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 9ஆம் வகுப்புல இருந்து 9, 10, 11, 12 இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்படிதான் ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போக போகுது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ், அட்வான்ஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா முடிப்போம். பழைய புக்கு, ஓல்டு புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆயிரும் தமிழ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். மேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். கிளாஸஸ் வந்து நடக்கும். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன, கூட்டு வட்டியில எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, தனி வட்டியில எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, சராசரியில எப்படி எல்லாம் வருது, இது வந்து கிளாஸஸ் எல்லாமே பைலிங்குவலா இருக்கும். இரு மொழியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து
ஜியோகிராஃபி அதாவது புவியியல் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் மற்றும் ஐஎன்எம் இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 இது வந்துடும். ஓகே. சோ அதுக்கு அடுத்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும் இந்த ப்ராசஸ். சாட்டர்டே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஐஎன்எம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி வரும்ப்பா வியாழக்கிழமை. ஓகேங்களா. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும், என்னென்ன இந்த வாரம் படிச்சோம் அப்படின்னு சொல்லி. சண்டே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். ஸோ அப்ப நல்லா கவனிங்க, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போறீங்க 10 மாசம். இந்த 10 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஒர்க் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா 2025 உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும். அது சொல்லுவாங்கல்ல அந்த சினிமால மெகா ஹிட் பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி இது வரைக்கும் வெற்றியே பெற முடியாத பெற வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா விளிம்பில் விட்ட மாணவர்கள் இம்முறை நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். எப்பயுமே வந்து நன்னம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட இருந்தாலே போதும். கொஞ்சம் முயற்சி. 80:20 ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய 80% வெற்றி என்பது 20% உழைப்பாலே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அப்ப 80:20 அப்படிங்கிற அந்த ரேஷியோல நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. 20% உழைப்பை நீங்க பண்ணுங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாலே போதும். டெய்லி 1 மணி நேரம் படிங்க போதும். 1 ஹவர் ரொம்பலாம் கிடையாது. நீங்க வந்து ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் இல்ல. 8 மணி நேரம் 9 மணி நேரம் எப்ப தெரியுமா படிக்க? ரிவிஷன் அப்ப படி. அது வந்து நான் டைம் சொல்றேன். எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களா டிசம்பர் மந்த், அப்ப இருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இங்க இருந்து நீங்க வந்து 5 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க, 6 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி. அண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் இல்லத்தரசிகளுக்கு தான் நான் வந்து அதிகமா வந்து கவனம் செலுத்தி நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும் 2:30 மணில இருந்து 3:30 மணி 4க்குள்ள ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள, இல்லைன்னா சின்ன பசங்க இல்லைன்னா இப்பதான் நியூலி மேரிடா இருந்தீங்கன்னா அந்த ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா, சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டயத்துல மட்டும் படிங்க. தூக்கம் வரும், கஷ்டம்தான், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அந்த ஒரு கேப்ல மட்டும் நீங்க வந்து படிச்சு இந்த ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். லிமிடெட் சீட் சொல்லிட்டேன். இதோடைய ஃபீஸ் வந்து 2000 ரூபாய் தான், ரொம்ப கம்மி. ஏன்னா 1 இயர் ஃபுல்லா நம்ம வந்து பண்ண போறோம். எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில டாபிக்ஸ் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க, சார் இது எப்படி சார் நீங்க பண்ணுவீங்க, இது எப்படி சார் பண்ணுவீங்க. பிடிஎஃப்ல தான் நாங்க வந்து கொடுக்க போறோம். இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அதாவது ஃபுல் ஸ்கெடியூலோட வந்து பாத்தீங்கன்னா நான் வர்றேன். ரொம்ப ஈஸியா ஜாலியா மனசுல ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு பாசிட்டிவோட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே நீங்க படிக்கிறத ஒவ்வொரு வாரமுமே வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஈஸி வே டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். 80:20 ப்ராசஸ்ல இந்த ஒரு ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். இந்த பேட்ச் பத்தின மேலும் தகவல் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வரும். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பேட்சா இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான பேட்சா அப்படின்னு கேட்க வேண்டாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான பேட்ச். டிஎன்பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் நடந்தாலும் சரி, ஆல் எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம் நடக்குதோ எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்து தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணீங்கனாலே போதும், ஒரு அரசு வேலை உங்களுக்கு நிச்சயம். வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்ல. கண்டிப்பா நான் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். டெலிகிராம்லயே எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.